ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து தயங்களோட ஒன் ஷர்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப லேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ரெகுலராக போட்டு ட்ரை பண்ணுறேன்டா. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம் இந்த இன்டர்வியூலமா. ஸோ தயாங்க்கு மிட் நைட்டில் ஒரு ஃபோன் கால் வருது. ரொம்ப துடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போகிறான். அவங்க டாக்டரை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனா. மெல்லாக்கு என்னாச்சு? ஓகே தானே? என்ன டாக்டர் ரெகுலராக எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு தானே இருக்குது. இப்போது அட்மிட் ஆகிற அளவுக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு? தயம் ஒரு நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்கிறான்ல. இல்லை டாக்டர் எல்லாமே கரெக்டாக தானே போயிட்டுருக்கு. அப்புறம் ப்ராக்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது தயம். ப்ராக்டிஸா? இல்லையே, அவளை நான் ரொம்ப சின்ன சின்ன காம்படிஷன் தானே அலோவ் பண்ணுறேன். அப்புறம் எப்படி அதிகமாகும்? ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரெஷர் ரெண்டுமே அதிகமாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் அவளுக்கு ஹாட்டில் தெரியும் டாக்டர். அதுக்காக தானே டான்ஸே வேணான்னு சொன்னேன். இல்லை நீ இவ்வளோ பெரிய டான்ஸ் மாஸ்டராக இருக்கேண்ணா, நம்ம ஃபேமிலியே ஒரு காலத்தில் டான்ஸ் மாஸ்டராக இருந்தது, நான் மட்டும் அதை விட விரும்பலை அப்படின்னு அவன் என்கிட்ட ரொம்ப அழுதா. இது இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொன்னான். அதனால தான் நானும் இதில் விட்டேன். இப்போ கூட என்ன ரொம்ப சின்ன சின்ன காம்படிஷன் தானே அவளுக்கு அமைச்சிட்ருக்கேன். அவள் போகிற எல்லா காம்படிஷனும் வின் பண்ணிட்டு தானே இருக்கா. இதுவே அவளுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி தானே நீங்கள் சொன்னீங்க. அப்புறம் என்னாச்சு டாக்டர்? அது நீங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் தயா. நல்லா இருந்த பொண்ணு என்னாச்சுன்னு தெரில பாருங்கள். தேங்க அப்படியே உட்காடுறான். கொஞ்ச நேரம் அப்படியே யோசிக்கிறான். ஏன்னா தேங்க்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. அவங்க தங்கச்சி மிலா மட்டும்தான் அவனுக்கு உலகமே. தேங்க ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்கான். வேர்ல்ட்லேயே ஒரு பெரிய டான்ஸர். எல்லாருக்குமே தயாங்னா அவ்வளோ பிடிக்கும். தயாங் ஒரு டான்ஸ்க்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய ஹிட் ஆகும். தயாங்கோட டேட்காக அவ்வளோ பேர் வெயிட் பண்ணுவாங்க. மிலாவும் அப்படி தான். டான்ஸில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் தயாங் அவ்வளோக்கா அலோவ் பண்ண மாட்டான். ஏன்னா அவளுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. பட் மிலா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால ரொம்ப சின்ன சின்ன காம்படிஷன் மட்டும் அலோவ் பண்ணுவான். இதெல்லாம் நினச்சி யோசிச்சுட்ருக்கான். இப்போது நர்ஸ் வந்து அண்ணா நீங்கள் உள்ளே போங்கண்ணா. ஸோ மிலா அப்படியே படுத்துகிட்டே இருக்கா. தேங் வந்து கூட எதுவுமே பேசல. தேங்கே பக்கத்தில் உட்காந்து என்னம்மாச்சு அண்ணங்கிட்ட சொல்ல மாட்டியா? என்ன நீ ப்ரெஷராகி ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு என்ன ஆச்சு? அண்ணா இந்த காம்படிஷன் நான் ஜெயிக்கலண்ணா செத்துருவேன். மிலா என்ன பேசுகிற நீ? எனக்கு நீ யார் இருக்கா? பாரு மிலா, இப்படி சொல்லி தான் டான்ஸ்க்கு போகணுன்னு சரி நானும் அலோவ் பண்ணேன். இப்போ என்ன பிரச்சனை? போகிற இடத்துலலாம் நீ தானே வின் பண்ணிகிட்ருக்க. அப்புறம் என்ன? இல்லைண்ணா இந்த டைம் நான் வின் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஃபைனல் வந்துட்டேன். ஃபைனல் வந்து தோற்று போக போகிறேன். நல்லா தெரியுது. மிலா என்ன பேசுகிற நீ? ஃபைனல் வந்து தோற்று போக போறியா மிலா? ஸோ மிலாவும் எல்லாமே சொல்லிகிட்ருக்கா. ஸோ இதுக்காகவா? வேற அவளை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லா ஜட்ஜும் அவள் ஆடினா அப்படி கை பிளான்றாங்க, அப்படி கை தட்டுறாங்க. எனக்கு ஒரு 1-2 பாயிண்ட்ஸ் தான் வித்தியாசம். பட் இருந்தாலும் வைன் ரொம்ப பெட்டரா. எனக்கு பிடிக்கலண்ணா. இவ்வளோ பெரிய டான்ஸரோட தங்கச்சி நான் உன்னை அசிங்கப்படுத்திடுவோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நான் இந்த காம்படிஷனே போகல. எனக்கே தோற்றுருவேன்னு தோணுது. நான் செத்தாதான் நல்லா இருக்கும். மிலா இங்கே பாரு, எதுவும் யோசிக்காத. ஜிம்மின் வருவான், அவன் கொரியோகிராஃப் பண்ணுவான் சரியா? இல்லைண்ணா நீ ஹெல்த்தை பார்த்து கொரியோகிராஃப் பண்ணுவேன். எனக்கு எதுவும் ஆகக்கூடாது, ரொம்ப மைல்டாக கொரியோகிராஃப் பண்ணுவேன். ஆனால் அவள் அப்படி கிடையாது. என்னம்மா டான்ஸ் பண்ணுறா தெரியுமா? ஃபயரா. ஏன்னா எனக்கு இப்படி ஒரு ஹெல்த் இஷ்யூ வரணும். இதனால தானே என் டான்ஸ் ரொம்ப மைல்டாக இருக்குது. பவராக இல்லை இந்த வார்த்தை கேட்டாலே எனக்கு எரிச்சலாக இருக்குண்ணா. பவராக என்னாலையும் ஆட முடியும். ஆனால் நான் ஆடி ஜெயிச்சு கூட சாவன் தவிர நான் கிவ் அப் பண்ண மாட்டேண்ணா. நம்ம அம்மா அப்பா எல்லாருமே டான்ஸராக இருந்திருக்காங்க. ஏன் என் பிளட்லேயே அது இருக்குது. நான் எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? ஏதோ உனக்கு பண்ண ப்ராமிஸ்க்காக தான் நான் இந்த பக்கமே போகல. ரொம்ப மைல்ட் கொரியோகிராஃபி தான் நான் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைம் ஜிம்மின் அண்ணா எனக்கு பண்ண வேணாம்.
ஜங்குக்கானாவும் எனக்கு பண்ண வேணாம். நானே என் கொரியோகிராஃப் பார்த்துக்கிறேன். என்னண்ணா பார்க்குற? ஹோம் பிளட் தானே என் மடமே ஓடுது. எனக்கு தெரியும். நான் பவர் பேக்காக டான்ஸ் கொடுக்க தான் போகிறேன். தாங்கோட தங்கச்சி யாருன்னு காட்டுறேன். பவர் 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 நான் காட்டுறேண்ணா. அன்றைக்கி தான் என் லாஸ்ட் டேவாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. மில்லா புரிஞ்சுக்கோ மில்லா. சும்மா எல்லாத்துக்கும் இப்படி பண்ணாத, புரியுதா? அண்ணா எவ்வளோ கத்தினாலும் அதை கேட்க போகிறது கிடையாது. டாக்டர் இன்னும் 1 வீக்கு பெட் ரெஸ்ட் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நான் இருக்க மாட்டேன். அப்போ தேங்க் ஒரு மாதிரி ஆயிருக்கும். இவ்வளோ இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே மிலாவே பார்த்துட்டு லைட்டாக அவன் அழுக ஆரம்பிச்சிருப்பான். ஸோ மிலாவும் டக்கு நார்மல் ஆகிட்டு, ஏண்ணா நான் தோத்துடணுமா? சரி விடு, நான் தோத்துடுறேன். அதுதானே உனக்கும் பிடிக்கும். நான் தோத்துடுறேன், விடு. நீ போண்ணா போ. உனக்கு நிறைய கொரியோகிராஃப் இருக்கும், இன்னும் நிறைய இருக்கணும், நிறைய அவார்ட்ஸ் இருக்கணும். எல்லாமே போய் ரிசீவ் பண்ணிவிட்டு நீயும் லைஃப்பில் நல்லாரு. நான் லூசராகவே இருந்துட்டு போகிறேன். ஸோ தேங்க் எதுவுமே சொல்லலை. அப்படியே எழுந்து போயிடுறான் வெளியே. ஸோ கொஞ்ச நேரத்தில் மில்லாவை காம் பண்ணி அப்படி தூங்க வச்சிடுறாங்க. தூங்கிட்ட பிறகு தான் தேங் வரான். மில்லாவோட கையை டச் பண்ணுறான். அப்படியே பார்த்துட்டே இருக்கான். எனக்கு நீ தாம்மா முக்கியம். இப்போ என்ன, நீ வின் பண்ணணும். நான் உன்னை பவர் பேங்கால் டான்ஸ் ஆட விட மாட்டேன். நீ மைல்டாகவே ஆடு, ஆனால் நீ தான் வின் பண்ணுவேன். அண்ணன் நான் எதுக்கு இருக்கேன்? உன்னை வின் பண்ண வைக்காம விட்டுருவானா என்ன? நீ தான் உலகமே, அதை கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஸோ மிலாவும் அங்கே பெட் ரெஸ்ட்டில் தான் இருப்பா. ஏன்னா அவள் என்ன தான் கோவப்பட்டாலும் தேங்க எதிர்த்து எதுவுமே செய்ய மாட்டா. இப்போவும் ஜிம்மின் வந்து கொரியோகிராஃப் எல்லாம் பண்ணிட்டு போயிருப்பான். அதை பார்த்துட்ருக்கா. அதே மைல்ட் டான்ஸ் ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஜங்குக்கண்ணா கால் பண்ணுறா. ஜங்குக்கண்ணாவும் கொரியோகிராஃப் பண்ணிட்டு போகிறாங்க. சாங்கு ரொம்ப மெலோடி, டான்ஸ் ரொம்ப மைல்டான டான்ஸ். அதை பார்க்குறா. எல்லாரும் எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. நான் தோத்தா பரவாயில்ல போல். அண்ணன் ஸ்ட்ரெட்டாக சொல்லியிருப்பான், அண்ணனுக்காக நான் உயிரோடு இருக்கணும். நான் அதில் தோத்துட்டேன்னா இதுக்கப்புறம் எந்த காம்படிஷனும் போக மாட்டேன். என் லைஃப்பில் லாஸ்ட் டான்ஸே தான். அதனால் என் உயிரை கொடுத்தாச்சு ஆடணும்னு நினைக்கிறேன். என்ன ஒத்துக்கவே மாட்டேறான் அதுக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. ஸோ இப்போது ஜிம்மன் தேங்காய் திட்டிகிட்டு இருக்கான். டேய் லூஸ் மாதிரி பண்ணாது, அது ரொம்ப லோக்கலான காம்படிஷன். நீ போய் பேச போகிற தெரியுமா? அந்த ஜட்ஜ்லாம் உன்னோட எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கக்கிட்ட போய் என்ன சொல்ல போகிற? என் தங்கச்சி ஜெயிக்க வைங்கடான்னு சொல்ல போறியா? இப்போலாம் உன் ஸ்டூடெண்ட்ரா, அசிங்கமாக இருக்காது உனக்கு? விடு, எல்லாக்கு நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணி தான் கொடுத்துருவோம். இல்லை நீ கூட கொரியோகிராஃப் பண்ணி கொடு, அப்புறம் என்ன பார்த்துக்கலாம், விடு. இல்லைடா, நான் அவளுக்காக போய் பேசுகிறேன். டேய் அசிங்கமாக நினைப்பாங்க, சும்மா இதையே சொல்லிகிட்டு இருக்காத. சின்ன பொண்ணு இப்போ தான் அடம் பிடிக்கிறானா? நீயோமாடா? சின்ன பொண்ணை தானே நான் பார்த்தேன். ஆனால் என்ன வார்த்தை சொன்னா, நீ சந்தோஷமாக இருப்பல்லண்ணா, நல்லா அவார்டு வாங்கிட்டு நிறைய கொரியோகிராஃப் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு. நான் இப்படியே தோற்று போயிட்டுருக்கேன் அப்படின்றா. இப்போ என்னடா? சரி போய் பேசு, அசிங்கப்படு போ. வேறு என்ன ஆப்ஷன்? வேணா அந்த பொண்ணை மீட் பண்ணட்டாடா. மீட் பண்ணி தோத்துருமான்னு சொல்ல போறியா? அந்த பொண்ணுக்கெல்லாம் நீ பெரிய பெரிய ரோல் மாடலாக இருப்படா. நீ போய் நின்னாலே அந்த பொண்ணு குதிக்கும். நீங்களா சார், நான் உங்களை லைஃப்பில் பார்ப்பேன்னா கூட நினைக்கல, உங்களெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அந்த பொண்ணுக்கிட்ட அசிங்கமாக போய் சொல்லுவியா? ரூஸாடா நீ? வேணா அந்த பொண்ணுக்கு நானே கொரியோகிராஃப் பண்ணுறேன். நீ கொரியோகிராஃப் பண்ணால் அந்த பொண்ணு ஜெயிக்க தான் போகுது. இல்லை தோக்கணும்னு கொரியோகிராஃப் பண்ணுறேன். டே என்னடா கேவலமாக பிஹேவ் பண்ணுற தயா? இங்கே பாரு, நீ தங்கச்சி தான் முக்கியம், இவ்வளோதான். நான் வேணாலும் பண்ணலாம், தப்பு கிடையாது. சரி, அவள் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறா, யார் மாஸ்டராக இருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் ஒன்று வேணும். ஸோ கொஞ்ச நாளில் தேங்கோ எல்லாமே அது என்னென்னு பார்க்குறான். பார்த்துட்டு ஸோ ஓகே இன்னைக்கு ஈவினிங்காக ஸ்டுடியோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அங்கே அயன் மட்டும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. தேங்காய் அப்படியே நின்று பார்த்துருப்பான். செம்ம டேலண்ட் இருக்குது இந்த பொண்ணு.
ஸோ வயன் இப்போ திரும்பி பார்க்குறா. பார்த்தாங்க தயம். அவளுக்கு ரொம்ப ஷாக். தயம் இங்கே என்ன பண்ணுறாரு, எவ்வளோ பெரிய மாஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒயனுக்கு அவங்க மாஸ்டர் சொல்லிட்டு போயிருப்பார், இதுக்கப்புறம் உனக்கு ஸ்பெஷலாக ஒரு நியூ மாஸ்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தயாங்னு அவள் கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டா. ஏன்னா தயாங்லாம் ஒரு ட்ரீம் பர்சன். அவள் லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு தயாங் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கா. பட் இங்கே நிற்கிறது தயாங் கொஞ்ச நேரம் அப்படியே இதை நம்பாத மாதிரியே பார்த்துட்டு அப்புறம் தான் அவளுக்கு மூச்சு ஒழுங்காக வர மாட்டேங்குது. சார் நீ நீங்களா நீங்களா எனக்கு புது சார் சார் அது ஓகே ஓகே இப்போ தான் பார்த்தேன், நல்லா தான் டான்ஸ் பண்ணுறீங்க, பட் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்குறேன். சரி வாங்க, இன்றைக்கி ஃபஸ்ட்டு உங்களை பற்றி என்னன்னு சொல்லுங்கள், தென் நான் என்னை பற்றி சொல்கிறேன். சார் இது உண்மையா? நீங்கள் நீங்கள் இப்படி அது சரி அதை விட காம்படிஷன் அப்படி போயிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா போகுது சார். ஃபைனல் வந்துட்டிங்களா? ஆமாம் சார், ஃபைனல் வந்துட்டேன் சார். ஆனால் சரி ஓகே, நிறைய கொஷின் கேட்க வேணாம். எனக்கு மோஸ்ட்டாக கொஷின் கேட்குறது அது ஸ்ட்ரைட்டாக நம்ம டான்ஸ்கே போயிடலாம். ஓகே, இது வரைக்கும் உங்கள் மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணதை நீங்கள் ப்ளே பண்ணி காட்டுங்க. ஸோ அவ்வளோ ஆடுறா, ரொம்ப அழகாக இருக்குது, அவ்வளோ பவர் இருக்குது அவள் டான்ஸில். ஸோ இதுதான் அவளோட மெயின் ப்ளஸ்ஸு. அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு ஏன் இங்கே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இங்கே கொஞ்சம் ஹை ஆக்கலாமே சார். பட் கரெக்டாக வருமா? வரும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஞ்ச நேரத்தில் அவளும் ட்ரை பண்ணுறா அது மாதிரி. பட் ப்ராப்பராக இல்லாத மாதிரி இருக்குது. இருந்தாலும் தயாங்க ஒரு பெரிய மாஸ்டர், அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப பிளைண்டாக நம்பி அதே மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ மார்னிங் ஒயனை எழுந்துக்கிறா, ஒரு பெரிய கார் வருது, அந்த காரில் தான் அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ தயாங்கோட ஸ்டூடியோக்கு போயிருப்பா. ஸோ பார்க்குறா, ஏதோ அரண்மனை மாதிரி இருக்குது, ஃபுல்லாக மிரர், எங்கே பார்த்தாலும் அவளோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி. ஸோ நார்மலாகவே சுற்றி அவ்வளோ பெரிய ஸ்டூடியோ, தென் ஒரு இடத்துலையும் அவ்வளோ பீப்புள், ரொம்ப டிஃப்ரெண்ட் டான்சர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அப்படியே அது ரொம்ப வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே நடந்து வரா. ஸோ கொஞ்ச நேரத்தில் தயாங்க எப்படி இருந்தாலும் இன்றைக்கி ப்ராக்டிஸ்லாம் கொடுக்க மாட்டார். ஸோ அவங்களோட அசிஸ்டன்ட் சம்திங் அவங்களுக்கு கீழே இருக்கவங்க அப்படி தான் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு அப்படி உட்காந்துருக்கும் போதும் டேரெக்டாக தயாங்க எழுந்து வரான். இதை பார்த்து இன்னும் இவளால் நம்பவே முடியல. அப்படியே எழுந்து நிற்கிறா. சார் உண்மையாக நீங்கள் தான் எனக்கு அகெயின் வா உள்ள போகலாம். ஸோ தேங்க இப்போ ரூமாக கூட்டிகிட்டு போகிறான். ரொம்ப குட்டி ரூமாக இருக்குது. இப்போது ஃபைனலாக ஒரு ரூம் ரொம்ப சின்னதாக, 4 பக்கமும் மிரர், எங்கே பார்த்தாலும் அவங்க டான்ஸ் ஆடுறது தெரியும், அவங்க பொசிஷன் தெரியும், அது மாதிரி. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கா. சார் ஓகே, நேற்று சொன்னதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ தயங்க இன்னும் சொன்னாலும் அது எப்படி பிளாங்காக பண்ணுறா. சார் இது ஆனால் கரெக்டாக வராத மாதிரியே தெரியுதுல்ல சார். தயங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இல்லை சார், நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். இல்லை கரெக்டாக தான் இருக்கும். ஷோ சார் அவ்வளோ அழகாக இருக்கார். சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாரு, ரொம்ப அழகாக இருக்கார். நான் எதுக்கு இப்படிலாம் கொஷின் கேட்டுட்ருக்கேன், அதுவும் சார் கிட்ட. எவ்வளோ பெரிய மாஸ்டர், எனக்குலாம் இல்லை ட்ரீமில் நடக்குமான்னு தெரிஞ்சுது. ஐயோ சாருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தோமே, அது கொடுக்கவே இல்லை. சார் சொல்லுவேன். சார் இது என்னோடய லக்கா என்னன்னு தெரியல, இப்போ வரையும் ஒரு மாதிரி ட்ரீமியாக தான் இருக்குது, இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. உங்களுக்காக ஒரு குட்டி கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார், ப்ளீஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லை என் ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து எதுவும் வாங்குறதில்ல, ஸோ வேணாம், தப்பாக எடுத்துக்காத. ஓகே சரி ஓகே சார். நான் என் கையால் ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அட்லீஸ்ட் அதையாச்சும் கொஞ்சமாக லைட்டாக சாப்பிடுங்களேன். ப்ளீஸ் சார். சரி எடுத்து வா. ஸோ வாயனும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சார் தேங்காய் எடுத்து வாயில் வைக்கிறான். ரொம்ப நல்லா இருக்குது, லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நல்லா செஞ்சுருக்க. நீ ஏன் இல்லை உங்கள் அம்மாவா? சாரி சார், அம்மா இல்லை. ஓ சாரி, அப்பா கூட தான் இருக்கீங்களா?
அப்பாவும் இல்லை சார். ஆன்ட்டி கூட இருக்கேன். பார்ட் டைம் ஜாப்பாக போயிட்டுருக்கேன். டான்ஸிங் தான் சார் எனக்கு நிறைய மணி ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. இது மாதிரி காம்படிஷன்லாம் போவேன். லாஸ்ட்டு ஃபைனல் அமௌண்ட் அண்ட் தென் ஏதாவது ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடுறது அது மாதிரிலாம் சார். எனக்கு என் ஆன்ட்டி ஃபேமிலியை நான் நல்லா பார்த்துக்கிறேன். அவங்க இப்போ வரைக்கும் என்னை அதனால தான் அங்கே வச்சுருக்காங்க. இந்த டான்ஸ் தான் சார் எனக்கு சாப்பாடே போடுது. இதுக்கு எப்பவுமே நான் ரொம்ப லாயலாக இருப்பேன். அப்படி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவள் பாக்ஸ் மூடிட்டு அகெயின் டான்ஸ் பண்ணுறா. ஸோ அவளுக்கு அகெயின் தெரியுது இது ஒழுங்காக இல்லாத மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு தயங்க பார்த்துட்டு சிரிச்சிட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஆடுறா அதே டான்ஸை. தேங்க் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டாக அப்படியே உட்காந்துடுறாங்க சேர்லேயே. சார் ஓகே தானே? ஓகே ஓயன், இன்றைக்கி நீயும் நானும் வெளியே போயிட்டு வரலாமா? எனக்கு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அவளால் இதுவே நம்ப முடியலை. இல்லை தேங்க வேற வெளியே கூப்பிட்றான்னு சொல்லிட்டு இன்னும் பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது. அப்படி பார்த்துட்டே இருக்கா தயாங்க. ஒன்று தான் அவன் கேட்குறேன், வெளியே போயிட்டு வரலாமா? போகலாம். தயம் அவங்களோட பைக் எடுக்கிறான். இன்னமும் ரொம்ப சர்ப்ரைஸாக பார்த்துட்ருக்கா என். ஓகே சார், பைக்லையா? ஏன் எனக்கு பைக்கில் போகிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்தால் கொஞ்சம் பைக்கில் போயிட்டு வருவேன். எனக்கு பிடிச்ச இடத்துல நான் போய் சாப்பிட்டு வருவேன். இன்றைக்கி என்னன்னு தெரில, ஒன்று கூப்பிட்டு போகணுன்னு தோணுச்சு, அதனால தான். உட்காருவா. ஸோ ஹெல்மெட் அவளுக்கு போட்டு விடுறான். அப்படியே பார்த்துட்டே இருக்கா, கண்ணை சிமிட்டி தயாங்கலை. இந்த ஐ கான்டாக்ட் வைக்கவே முடியல, அவனுக்கு ரொம்ப வலிக்குது. அகைன் நார்மல் ஆகிட்டு சரிவா போகலாம். இப்போது அவளுக்கு பிடிச்சதெல்லாம் கேட்டு ஆர்டர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஏன் அப்படியே வச்ச கண்ணு எடுக்காமல் தாங்கே பார்த்துட்ருக்கா. சார் போதும் சார். இல்லை போதும் சார். இல்லை உன்னோட ஆன்ட்டி அவங்க பசங்களாம் இருக்காங்கன்னு சொன்னல, அவங்களுக்கும் எடுத்துகிட்டு போய் கொடு. அவங்களுக்கும் சேர்த்து தான் பார்சல் போட்டிருக்கேன். இல்லை சார், அது கொடுவேன், அவங்கள ஹாப்பியாக இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் ஒன்று நல்லா பார்த்துப்பாங்கள்ல. ஸோ வயன் சாப்பிடும் போது அப்படியே தாங்கே பார்த்துட்ருக்கா. தேங்கும் அப்பப்போ வயனை பார்த்து லைட்டாக சின்னதாக தான் ஸ்மைல் பண்ணுவான். அது அவளுக்கு அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது. அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு கீழே குனிஞ்சிக்கிறா. வயன், உன்கிட்ட நான் நிறைய பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்லாம் தெரில, நீ லிசன் பண்ணுறியா? ஏன்னா தேங்க பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆள், அவனுக்கெலாம் என்ன கஷ்டம் இருக்கும் அப்படிலாம் தோணும்ல. உனக்கும் தோணும்ல? இல்லை அப்படிலாம் இல்லை சார், உங்களுக்கும் கஷ்டம் இருக்கும்ல. மனுஷனாக பிறந்தா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும்ல சார். தெரிலடாம்மா, உங்ககிட்ட நிறையா சொல்லணும்னு தோணுது. நீ கேளு. நீ எதுவும் சொல்ல வேணாம், இப்படி பண்ணுங்க சார் அப்படி பண்ணுங்க, எதுவுமே வேணாம். நீ கேளு, எனக்கு அதுவே போதும். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். தேங்க் ஒன்று அமைதியாக இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து டீப் பிரெத் எடுத்துட்டு, நீ சொன்னல உனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லைன்னு, எனக்கும் யாரும் இல்லை தான் அம்மா அப்பான்னு. எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கும் ஹார்ட்டில் ப்ராப்ளமேட்டிருக்கு. சீக்கிரமாக என்னை விட்டு போயிடுவான்னு டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்தி இவ்வளோ நாள் என் கூட வச்சிட்ருக்கேன். எனக்கு அவள் தான் எல்லாமே. அப்புறம் எனக்கு பெருசாக டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்தது கிடையாது. எங்கள் அம்மா எங்கள் அப்பா 2 பேரும் டான்ஸராக இருந்தாங்க. அவங்க இறந்துட்ட பிறகு எல்லோரும் என்னை இனிஷியேட் பண்ணாங்க. என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் என் டான்ஸ், என் ஸ்டைல். என் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். தெரில, 2 பேரால் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஸ்டார்டிங் நிறைய ரிஜெக்ஷன், அப்புறம் போக போக என்னை மிஞ்ச யாரும் இல்லை, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் அதுவும் சேஞ்ச் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. ஆனால் என்னன்னு தெரிலாமா, மனசில் எப்பவுமே நிம்மதி வந்ததே கிடையாது. ஒரு நிம்மதியான தூக்கம் என் வாழ்க்கையில் இருந்ததும் கிடையாது.
நிறைய பணத்தை பார்த்துருக்கேன், நிறைய ஈவெண்ட்ஸ், நிறைய புகழ், வாங்காத அவார்ட்ஸ் கிடையாது, எல்லாமே இருக்குது என் வாழ்க்கையில். ஆனால் என்னன்னு தெரில, ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கை எனக்கு அது இருந்ததில்லை. கண்ண மூடி ஒழுங்கா தூங்குறது கிடையாது. தூங்கும் போது ஏதோ தோணிகிட்ருக்கும், இது என்ன அது என்னன்னு, அப்படியே போயிட்டே இருக்கு. அவ்வளோதான். ஒரு காம்படிஷன் வின் பண்ணால் நெக்ஸ்ட் காம்படிஷன் கண்டிப்பாக வின் ஆகணும் அப்படி இப்படின்னு. ஏன் நிறைய பேர் ஃபாலோ பண்ண கூட என்ன ட்ரை பண்ணியிருக்கானுங்க. எல்லாம் போயும் வண்டி ஓடிட்டுருக்கு, தயாங்கோட வண்டி, அவ்வளோதான். ஏன் சார் நீங்கள் கல்யாணம்லாம் பண்ணணுன்னு நினச்சது இல்லையா? தயாங் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணியிருக்காங்க, இப்போவும் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஏன்னா தெரியலையே, ஒரு பொண்ணு பார்த்தோன்னையும் வேற நல்லா பார்த்துப்பா எனக்கு தோணணும்ல. எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயனையே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவளுக்கு ரொம்ப ப்ளஷ் ஆகிட்டு கீழே குனிஞ்சிருப்பா. ஸோ தேங்கும் அந்த டாபிக் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, சரி போகலாமா வா, கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்படியே தான் இவங்க ரேசஸ்லாம் போயிட்டுருக்கு. ப்ராக்டிஸுன்னு பண்ணுறதே கிடையாது, இப்படின்னு ஊரை சுற்றிட்டே இருக்காங்க. வயனும் பெருசாக டான்ஸ் பற்றி எதுவுமே கேட்க மாட்றா தயாங்கிட்ட. தயாங்க எங்கெல்லாம் கூப்பிட்றானோ என்னெல்லாம் பண்ண சொல்கிறானோ அதெல்லாம் பிளைண்டாக பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போது தயாங்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னையோ வயனே, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகலாம் சார், நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கள. தயாங்க எதுவுமே சொல்லாமல் அமைதியாக பார்த்துட்ருக்கான். ஏன் வயன், ப்ராக்டிஸ் இருக்குது, இன்னும் 1 வீக் தான் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, அதை பற்றிலாம் எதுவுமே கேட்க மாட்டுற. ஏன் டான்ஸை மறந்துட்டியா என்ன? அவள் கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டு, தெரியல சார், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அது கரெக்டாக தப்பான்னு கூட தெரியல, நீங்கள் தான் சொல்லணும் சார். தேங்க எதுவுமே சொல்லாமல், இதுக்கப்புறம் நீ என்னை சாருன்னு கூப்பிட வேணாம் அது மட்டும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இதுவே போதுமே வயனுக்கு, துள்ளி குதிச்சிட்ருக்கா. ஸோ அப்படியே ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டுருக்கா, ரொம்ப ஸ்லோவாக, இதை நம்பவே முடியல. அப்படி ரொம்ப ஸ்மைல் பண்ணிகிட்டே வீட்டுக்கு வந்தோடனையும், ஆன்ட்டி இன்னும் அந்த காசு எடுத்து வரலையா, இந்த காசு எடுத்து வரலையா பிடிச்சி நல்லா திட்டிகிட்ருக்காங்க. ஆனால் இவளுக்கு இங்கே தாட்ஃபுல்லாக தயாங்க வந்தது போனது ஸ்மைல் பண்ணது, இதுக்கப்புறம் சாருன்னு கூப்பிட வேணான்னு சொன்னதுன்னு இதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே ரூம் போய் இப்படி படுத்து தூங்குறா. மார்னிங் எழுந்துக்கிறா. இப்படியே தான் அவள் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ மார்னிங்கே ஸ்டூடியோ போகிறா, ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட. தயாங்க வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறான். இன்னைக்கு எங்கே போகிறோம் தயம்? அவ்வளோதான். தேங் ரொம்ப சைலண்ட்டாக வயனே பார்த்துட்ருக்கான். என்ன, நான் கூட ஃபஸ்ட்டு நீ என் பேர்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப தடுமாறேன்னு நினச்சேன். ஸ்ட்ரெயிட்டாக தயாங்கன்னு கூப்பிட்டுட்டேன். எவ்வளோ பேர் என்ன தயாங்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்போது தெரில, பெருசாக அதுவும் ஃபீல் ஆனது கிடையாது. பட் இப்போ என்னன்னு தெரில, எனக்கே வெக்கமாக இருக்குடி. ஓயன் ரொம்ப வெக்கப்பட்டுருக்கா. ஸோ தேங்க எதுவுமே சொல்லாமல், இன்னைக்கு என்னோடய ஃபேவரட்டான பர்சன், அவங்கள மீட் பண்ண போகலாமா அப்படின்னு சொன்னோன்னையோ வயன் சிரிச்சிட்டு, எனக்கு தெரியும், உங்கள் தங்கச்சி நேம் நீங்கள் சொன்னது கிடையாது, உங்கள் தங்கச்சி தானே? ஆமாம், ஹாஸ்பிட்டலில் இருக்கா, வா இன்னைக்கு அவளை போய் பார்த்துட்டு வரலாம். ஓகே தயாங் வாங்க போகலாம். ஸோ தேங்க் காலை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வைன் பார்த்த உடனே அவளுக்கு தெரியுது மிலா அப்படின்னு சொல்லிட்டு. மிலா, நீங்கள் தயாங்கோட தங்கச்சியா? எனக்கு தெரியாது தயாங், எனக்கு ஆல்ரெடி உங்கள் தங்கச்சி தெரியும், சூப்பராக டான்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களோட கிரேஸ்னஸ் இருக்கே, வாவ் அவ்வளோ சூப்பராக ஆடுவாங்க, மெலோடியாக இருந்தாலும் ஒரு மாதிரி பீகாக் டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இப்படி நடக்கக்கூடாது தான்,
இது மாதிரி ஏன் காட் தந்தாருன்னு தெரியல. விடுங்க, அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கலாம். ம் மிலா, இப்போ எப்படி இருக்கு, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பெட்ஷீட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, இருங்க ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது, யாரும் ஜூஸ் போடலையா, இருங்க நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. ஸோ மிலா ரொம்ப சர்ப்ரைஸாக பார்த்துட்ருக்கா, இங்கே எப்படி ஒயன் வந்தா அப்படி இப்படின்னு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவளுக்கே புரியுது அண்ணா என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே தாங்கே பார்த்துட்ருக்கா. அண்ணா ஏன், என்னண்ணா இது? இல்லை ஒன்றும் இல்லை, பார்க்கணுன்னு கூட்டிகிட்டு வந்தேன், அவ்வளோதான். அப்போது அண்ணா இது அவள் ரொம்ப நல்லவளாக இருக்காண்ணா, பாரு எனக்காக எனக்கு வேணான்னு தோணுதுண்ணா, விடு. இவ்வளோ வந்தோன்னையும் அக்கறையாக பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குண்ணா. இதை பற்றி யோசிக்காதமில்ல. உனக்கு ஜங்கு கொரியோகிராஃப் பண்ணால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னான், பார்த்தேன். ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நீ அதுவே ப்ராக்டிஸ் பண்ணு, ஓகே? அண்ணா உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் தரேன். இல்லைண்ணா, நான் ஜிமினா நான் கொரியோகிராஃப் பண்ணதே பண்ணுறேன், நீ பயப்படாத, உன்னை அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுட்டு போயிட மாட்டேன். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஒயின் வந்து ஜூஸ்லாம் குடுப்பாட்டிகிட்ருக்கா. மிலா, நீ ரெஸ்ட் எடு சரியா? எதுவும் ஓவராக திங்க் பண்ணிகிட்ருக்காத. டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கியா? இப்போ வேண்டாம் என்ன, இன்னும் ஒரு நாளில் உனக்கு நல்லாயிடும் டாக்டர் சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் போய் பண்ணிக்கோ. எதையும் யோசிக்காத, படுத்து தூங்கு. என்ன இவ்வளோ டார்க் சர்க்கிள் வந்திருக்கு, ஒழுங்காக தூங்குறது இல்லையா? சரி நீ தூங்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இது எதுவும் விசாரித்து பார்த்துட்ருக்கா ரொம்ப. சரி பார்த்தாயா அங்கே வெளியே கூட்டிகிட்டு வந்திருப்பான். மிலா என் தங்கச்சின்னு தெரிஞ்சோனையும் உனக்கு எதுவுமே தோணலை அவன் என்னை பற்றி தப்பா அப்படி இப்படின்லாம்? என்ன இருக்குது தான் உங்களை பற்றி தப்பாக நினைக்க? எதுவுமே இல்லை. சரிடி, இன்னும் 4 நாளில் உனக்கு டான்ஸ் காம்படிஷன், அதை பற்றி எதுவுமே கேட்கல, ப்ராக்டிஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அப்படி இப்படின்னு. தெரியல, அவங்க கூட இருக்கிறது எனக்கு பெருசாக தெரியுது, அது எனக்கு பெருசாக தெரியல தயம். உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ கொடுங்க, அப்போ கொரியோகிராஃப் பண்ணி முடிங்க, நான் டக்குன்னு சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு எங்கன்னா போகணுன்னா சொல்லுங்கள், நான் வரேன் கூட. அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அவ்வளோதான். தேங்க் ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே யோசிச்சிட்டே இருக்கான். அயன், உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்காடி? என்ன அப்படி கேட்குறீங்க? பிடிச்சிருக்கானா? அப்போ உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சி தான் சொல்லுங்கள் தயம். தயம் என்ன அமைதியாக இருக்கீங்க? இல்லை நீ சொல்லு. ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, கூடலாம் இருக்கீங்க, எனக்கு உங்கள் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தயம். உங்கள் தங்கச்சியை உங்களை நான் நல்லா பார்த்துட்டு அப்படியே இருந்துருவேன். என் புருஷனுக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டேன்னா, என் புருஷனோட பொண்டாட்டி நல்லா பார்த்துக்கிட்டேன்னா, அவ்வளோதான். எவ்வளோ நல்லாயிருக்கு. பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் தயம். ஆனால் நீங்கள் இன்னும் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே. நானே புருஷன் அப்படி இப்படின்னு பெருசாக பேசிட்டேனோ, பயமாக இருக்குது தயம். ஏதாச்சும் சொல்லுங்க, என் மனசில் நான் பெரிய ஆசையை வச்சுருக்கேன், ஏன் அமைதியாக இருக்கீங்க? சொல்லுங்க தயம். அப்போ நீங்கள் என்கிட்ட நார்மலாக தான் பழகிருக்கீங்களா? நான் தான் எது யோசிச்சேன்னா தப்பு என் மேலே தான் இல்லை. சரி ஓகே, நான் தான் யோசிச்சேனே வச்சுக்கோங்க. அப்படி சொல்லிட்டு தேங்கோட கையை பிடிச்சிட்டு, நான் நல்லா பார்த்துக்கிறேன், உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் தயம், என்னை விட்டுறாதீங்க, நான் நல்லா பார்த்துக்கிறேன், உண்மையாக
நீங்கள் சொன்னீங்களே நிம்மதியாக தூக்கலாம்ல, நான் தூங்க வைக்கிறேன், மடியில் நான் தூங்க வைக்கிறேன் உங்களை. நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க. நான் நிறைய ஃபேஸ் ஃபுல்லாக நிறைய முத்தமாக கொடுத்து உங்களை நல்லா தயவு தட்டி கொடுக்குறேன். தங்கச்சி நல்லா பார்த்துக்கிறேன். என்ன உங்களை நல்லா பார்த்துப்பேன். என்ன அமைதியாக இருக்கீங்க? நான் பெரிய பெரிய கனவுலாம் கண்டுட்டேனே. இதுக்கப்புறம் ஆண்டி வீட்டுக்கு போவேனா அது இதுன்னு, உங்கள் கூட தான் என் வாழ்க்கை இருக்கும்னு, சந்தோஷமாக இருக்கும்னு. என்ன தயம் அமைதியாக இருக்கீங்க? பா பயமாக இருக்குப்பா, ஏன் அமைதியாக இருக்க? நீ டான்ஸை மறந்துட்டியாடி? பா நான் என்ன கேட்குறேன் சொல்லுங்க. அதை பற்றி இப்போ எதுக்கு? நீ சொல்லு, எனக்காக டான்ஸை மறந்துட்டியா? நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியல. நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன்ப்பா, என்ன நம்புங்க. ஓ ஓ நீங்கள் டான்ஸிங் ஃபீல்டில் இருக்கனால உங்கள் ஒய்ஃபும் டான்ஸில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் மறக்க மாட்டேன். நீங்கள் என்ன கொரியோகிராஃப் பண்ணாலும் நான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நல்லா பண்ணுவேன். என் பெஸ்ட்டை தருவேன். அதுலேயும் நான் கரெக்டாக இருந்துக்கிறேன். சொல்லுங்கப்பா, ஏன்ப்பா அமைதியாக இருக்கீங்க? உனக்கு உண்மையை நான் பிடிச்சிருக்காடி? பா என்ன விளையாடுறீங்களா? நான் என் மனசில் பெரிய ஆசையை வளர்த்துட்டேன் அவங்கள வச்சு. எனக்கு நீங்கள் தான் எல்லாம்னு ஆயிடுச்சு. இப்போ ஏன் அமைதியாக இருக்கீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, உங்க நல்லா தூங்க வைக்கிறேன், நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும்னு. என்ன நம்புங்க. நீங்கள் சொல்லுவீங்களே, நீ செஞ்சு எடுத்துட்டு வருது ஒன்று நல்லா இருக்குன்னு. நான் டெய்லி உங்களுக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் நல்லா செஞ்சு தரேன். இல்லைங்கப்பா, என்ன வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இல்லை மற்றவங்க கிட்ட பழகுற மாதிரி தான் என்கிட்ட நார்மலாக பழகுனீங்களா? நான் தான் பெரிய ஆசையை வளர்த்துட்டேனா? எனக்கு புரியலையே. ஐயோ எனக்கு பயமாக இருக்கே நீங்கள் இல்லாத லைஃப் நினச்சா. பா ஏன் அமைதியாக இருக்கீங்க? தயவங்க எதுவுமே பேசாமல் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து வெளியே போய் நிற்கிறான். ஸோ வயனும் அழுதுகிட்டே தயங்கோட கையை பிடிச்சி நின்றுட்டுருக்கா. சொல்லுப்பான்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சு கொடி.